ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் ரிவ்யூ வந்து சர் சிவி ராமன் பற்றி. இது ஒரு 5 செட் ஆஃப் புக்கு. மேப்பிள் கிட்ஸ்லேருந்து இந்தியன் சயின்டிஸ்ட் பற்றின 5 செட் ஆஃப் புக்கில் இது ஒரு புக்கு. சர் சிவி ராமனோடைய ஃபுல் பேர் வந்து சந்திரசேகர் வெங்கட்ராமன். அவங்க திருச்சிராப்பள்ளியில் பிறக்கிறாங்க. அவங்க விசாகப்பட்டினமில் ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அட் த ஏஜ் ஆஃப் 11 இயர்ஸ்லேயே. யங்கஸ்ட் பிஏ கிராஜுவேட் அட் த ஏஜ் ஆஃப் 16 வித் கோல்டு மெடல். அதே காலேஜில் வந்து அவங்க எம்ஏவும் பண்ணுறாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில். ஃபிசிக்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து நிறையா ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ வந்து அவங்க ஒரு அக்கௌண்டண்ட்டாக வந்து கல்கட்டாவில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சாய்ஸ் ஆஃப் கேரியரில் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் கல்கட்டா அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் அது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே பப்ளிஷ் பண்ணலை. சார் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நியூட்டன்ஸ் ரிங் இன் போலரைஸ்ட் லைட் அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளாக இருந்தது. லேட்டரான் நிறைய ஜேர்னல் அண்ட் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரினவுண்டான ரிசர்ச்சர்ன்ற பேர் வாங்குகிறாங்க. தென் அவங்க வந்து எங்கே ஜாயின் பண்ணுறாங்கன்னா ராஜா பஜார் சயின்ஸ் காலேஜில் வந்து ஃபுல் டைமான ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறாங்க. சிவில் சர்வன்ட் ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள லண்டனில் வந்து ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக இன்வைட் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப் முடிஞ்சு ரிட்டன் வரும்போது தான் சாரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நடக்குது. என்னென்னா, அங்கே கூட வந்தவங்க வந்து வரும்போது கடலை பார்த்து கடலில் வந்து எவ்வளோ அழகான நீல கலரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சார் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க பக்கத்தில் இருக்க கேட்குறாங்க, ஏன் இது நீளமாக இருக்குது? அது வானத்தோடைய ரிஃப்ளெக்ஷன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்து என்ன தான் ரிஃப்ளெக்ஷனாக இருந்தாலும் வானமோட கலர் வேறு மாதிரி இருக்குது, தண்ணியோட கலர், கடல் தண்ணியோட கலர் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோடைய ரீசன் என்னென்னு அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து சிவி ராமன் எஃபெக்ட், ராமன்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து சர் சிவி ராமனுக்கு கிடைக்கிது. அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டோடைய பாரத் ரத்னாவும் வாங்கியிருக்காங்க. இந்த புக்லேயே எனக்கு பிடிச்ச சென்டென்சஸ் இது தான். சிவி ராமன் ஷோட் த வேர்ல்ட் தட் ஆல் ஒன் நீட் இஸ் எ thirst ஃபார் நாலேஜ் அண்ட் டிசையர் டு டூ சம்திங் கிரேட். ஸோ எல்லாருக்குமே நமக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், சாதிக்கணும்னு சொல்லி ஒரு thirst இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதுக்கான சரியான டிட்டர்மினேஷன் ப்ளஸ் அதை நோக்கி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அண்ட் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம்.